இஸ்லாமிய அறிஞர்களில் சிலர் கூறுகின்றார்கள், ஒரு மனிதர் காலையை அடைகின்ற நேரத்தில் 4 வகையான நீயத்துகள் வைக்க வேண்டும். அதில் முதலாவது, அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கக்கூடிய விடயங்களை நிறைவேற்றுதல். அல்லாஹு தஆலா மிக கட்டாய கடமைகளில் ஒன்றாக 5 நேரம் தொழுவதை கடமையாக்கியிருக்கிறான். அதே மாதிரி ஒரு மனிதருக்கு ஜக்காத் கடமையாக இருக்கு என்று சொன்னால், நான் என்னுடைய ஜக்காத்தை நிறைவேற்றுவேன் என்கிற அந்த எண்ணத்தோட அவர் காலையை அடைய வேண்டும். இப்படி எந்தெந்த விடயங்களை அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கிறானோ அந்த விடயங்களை நான் நிறைவேற்றுவேன் என்கிற அந்த எண்ணத்தோட காலையை அடைவது. இரண்டாவது கூறினார்கள், அல்லாஹு தஆலா தடுத்திருக்கக்கூடிய விடயங்களை தவிர்ந்து நடத்தல். பாவம் செய்வது கூடாது, ஹராமான உணவுகளை உண்ணுவது கூடாது, வியாபாரத்தில் மோசடி செய்வது கூடாது, அடுத்த மக்களை பற்றி குறை பேசுவது கூடாது, பொறாமை கொள்வது கூடாது, பெருமை அடிப்பது கூடாது. இந்த விடயங்கள் அனைத்தையும் விட்டு சுத்தமாக இருக்கணும் என்கிற அந்த நீயத்தோட எழும்ப வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மாயிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்தார்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் பாவம் செய்து விட்டேன், எனக்கு தண்டனையை நிறைவேற்றுங்கள். ரசூலுல்லாஹ் முதலாவது மறுத்தார்கள். என்றாலும் அந்த சஹாபியுடைய உள்ளத்தில் பாவம் செய்த அந்த பயம் உறுத்திக் கொண்டே இருந்தது. கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்குரிய அந்த தண்டனையை நிறைவேற்றினார்கள். ஒரு பாவம் ஒரு மனிதனை நரக நெருப்புல கொண்டு வந்து போட்டுவிடும், தன்னுடைய வாழ்க்கையில பல வகையான நெருக்கடிகளை ஏற்படுத்திவிடும். அதே மாதிரி அல்லாஹுடைய பல நலவுகளை விட்டும் அவரை தூரமாக்கி விடும். அதனால இரண்டாவது விடயம், காலையை அடைகிற நேரத்தில் பாவத்தை விட்டும் தூரமாக இருக்கணும் என்கிற அந்த எண்ணத்தோட காலையை அடைகிறது. மூணாவது கூறினார்கள், தனக்கும் தன்னோடு வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு மத்தியில் நீதமான முறையில நடந்து கொள்வது. யார் யாரோட வியாபாரம் செய்கிறோமோ அவரோட வியாபாரம் செய்கிற நேரத்தில் மோசடி செய்யக்கூடாது, அளவை நிறுவையில மோசடி செய்யக்கூடாது, நேர்மையான முறையில வியாபாரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல கூறுகிறான், வைலுல்லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவை செய்யக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாவதாக. அல்லதீன இதக்தாலு அலன் நாஸி யஸ்தௌஃபூன், மக்களிடத்திலிருந்து பொருளை வாங்குற நேரத்தில் சரியாக வாங்குவாங்க. வ இதா காலூஹும் அவ் வஸனூஹும் யுக்ஸிரூன், ஆனால் இவர்கள் மக்களுக்கு நிறுத்து விக்கிற நேரத்தில் குறைத்து மோசடி செய்து விற்பார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல கூறியிருக்கிறான். நான்காவது கூறினார்கள், தனக்கும் தன்னோடு முரண்படக்கூடியவர்களுக்கு மத்தியில சுமூகமான ஒரு தீர்வை ஏற்படுத்துவது. எங்களோட யார் யார் முரண்படுகிறார்களோ அவர்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் உள்ள பிரச்சனையை தீர்க்கணுமே தவிர அந்த பிரச்சனையை வளர்க்க கூடாது. எல்லாரும் பொருந்திக் கொள்ற மாதிரி அந்த தீர்வு இருக்க வேண்டும். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல இருக்கிற காலகட்டத்தில் ஹஜருல் அஸ்வதை வைக்கிற விடயத்தில் பிரச்சனை, ஒரு சண்டை சச்சரவு வார நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க வந்து ஒரு விரிப்பை விரித்து அந்த கோத்திர தலைவர்கள் எல்லாரையும் சுமக்க வைத்து கல்லை எடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கையால கபாவுல பொருத்தினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த இந்த செயலை முழு மக்களும் பொருந்திக் கொண்டார்கள். அதே மாதிரி எங்களோட முரண்படுபவர்களுக்கு மத்தியில பொதுவான ஒரு சுமூகமான தீர்வை கொடுக்க வேண்டும். யார் இந்த 4 விடயங்களையும் பின்பற்றி நடக்கிறாரோ, அர்ஜு ஐ யகூன மினஸ் ஸாலிஹீனல் முஃப்லிஹீன், இதை பின்பற்றி வாழக்கூடிய மனிதர்கள் வெற்றியாளர்களான நல்ல மனிதர்களோட இருப்பார்கள் என்பதாக நான் விரும்புகிறேன் என்பதாக கூறுகிறார்கள். ஆகவே இந்த 4 விடயங்களையும் ஒவ்வொரு காலையை அடைகிற நேரத்தில், இந்த எண்ணங்களோடு எழும்புகிற நேரத்தில் அல்லாஹு தஆலா எங்களுடைய எல்லா வகையான தீவைகளையும் நிறைவேற்றி தருவான். இதை பின்பற்றி வாழ்க்கையில சரியாக எடுத்து நடக்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா வாக்களித்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை நுழைவதும் அந்த பாதையை அடைவதும் மிக லேசாக்கி தருவான். ஆகவே எந்த விடயங்களை கேட்டோமோ அந்த விடயங்களை நல்ல முறையில் பின்பற்றி வாழக்கூடிய